மனிதர்களுக்கு வணக்கம். காலவரிசை என்னும் இந்த தலைப்பானது புரிந்து கொள்ள ஏதுவாக அடுத்தடுத்த பகுதியாக வெளிவரும். காலப்பயணம், அலைவரிசை எனும் நுண்ணிய தகவல்களை செயல்படுத்த அதை பற்றிய புரிதல் மிக அவசியம். காலவரிசை என்பது நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம் என்ற மூன்றின் வரிசையாகும். இன்றிலிருந்து 50 வருடம் கழித்து நீங்கள் எதிர்காலத்தில் இருப்பதாக வைத்துக்கொள்ளுங்கள். எதிர்காலத்தில் இருப்பவரின் மூளையானது கடந்த காலத்தின் தகவலோடு எதிர்காலத்தில் இருக்கும். நிகழ்காலத்தில் இருக்கும் உங்களுக்கும் எதிர்காலத்தில் இருக்கும் உங்களுக்கும் ஒரே தொடர்பு மூளைதான். நிகழ்காலத்தில் தற்போது நீங்கள் ஒரு தகவலை விதைக்க வேண்டும். அது எதிர்காலத்தில் அறுவடை செய்யப்படும். எப்படி என்றால், உதாரணமாக, எதிர்காலத்தில் இருக்கும் நீங்கள் தற்போது நிகழ்காலத்தில் உள்ள உங்களிடம் தொடர்பு கொள்ள முயற்சிக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்ளுங்கள். எவ்வளவு முயன்றாலும் உங்களால் தொடர்பு கொள்ள இயலாது. காரணம், தற்போது நிகழ்காலத்தில் அதற்கான விதையை நீங்கள் விதைக்கவில்லை என்று அர்த்தம். இப்படி ஒரு வழி இருக்கிறது என்பதை நிகழ்காலத்தில் அறியாமல் வாழ்ந்து காலத்தை கடந்து எதிர்காலத்திற்கு போவீர்கள். ஒருவேளை நீங்கள் எதிர்காலத்தில் வழிமுறைகளை கற்கிறீர்கள், அதாவது இறந்த கால உங்களோடு தொடர்பு கொள்ள. அப்போது உங்களின் மூளையிடம் கடந்த கால தகவல்கள் மட்டும்தான் இருக்கும். ஆனால் தொடர்பு கொள்ள முடியாது. காரணம், கடந்த காலத்தில் அதை பற்றி அறியாமல் கடந்து வந்திருப்பீர்கள். இதனால் உங்களுக்கு தொடர்பு ஏற்படாது. எதிர்காலத்தில் இருக்கும் உங்கள் மூளை தயாராக இருந்தாலும் நிகழ்கால மூளைக்கு இப்படி ஒரு வழி இருப்பதே தெரியவில்லை என்றால் தொடர்பு ஏற்படாது. இதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, நிகழ்காலம் என்பது காலவரிசை அடிப்படை, அதாவது பேஸ். இந்த நிகழ்காலத்தை கவனமாக எல்லா யுக்திகள் கொண்டும் கையாண்டால் எதிர்கால மூளை அந்த தகவலோடு விதைக்கப்பட்டிருக்கும். அதே தகவல் நிகழ்கால மூளையிடமும் இருக்கும். அது சரியாக இருந்திருக்கும். சில சமயங்களில் உங்கள் வாழ்வில் சில உள்ளுணர்வுகளை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். இது புரிந்து கொள்வது சற்றே கடினம். காணொளியை இன்னொரு முறை கூர்ந்து நோக்கி உணர்ந்து உள்வாங்கிக் கொள்ளுங்கள். நன்றிகள் பல.